சிம்பிளா, ஈஸியா பனிவரகு, இட்லி, தோசை, மினி ஊத்தப்பம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி சட்னி எல்லாம் பண்ண போறோம். ஒரு பெர்ஃபெக்ட்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாவு ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் வரைக்குமே கெட்டுப் போகாது. ஈஸ்ட், பேக்கிங் சோடா, ஈனோ, பேக்கிங் பவுடர் எதுவுமே இல்லாம பண்ண போறோம். இது வந்து குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லது. போன் ஸ்ட்ரென்த்துக்கு கண்டிப்பா குடுக்கலாம். ரைஸ் இல்லாதனால ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்க சாப்பிடலாம். இதுல வந்து தோசை எல்லாமே நல்லா மொறு மொறுன்னு வரும். சின்ன சின்ன டிப்ஸ வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, பிகினர்ஸ் கூட சிறுதானியத்துல ஈஸியா பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பனிவரகு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் திணை மாதிரியே தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் பெருசா இருக்கும். இது 1 கப் எடுத்துக்கலாம். உளுந்து 1/4 கப், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் அவல் வந்து 1/4 கப் போட்டுக்கலாம். அவல் வந்து நல்லா பஞ்சு போல வரதுக்கு உதவும். இத நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். டைம் இருந்துச்சுன்னா, நீங்க நைட்டே கூட ஊற வைக்கலாம். இதுல அவல வந்து தனியா ஒரு 10 நிமிஷம் கூட நீங்க ஊற வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸியில போட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா ஃப்ளஃபியான ஃபைன் பேட்டரா அரைச்சுக்கலாம். இதுலயே வந்து நம்ம உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு பவுல்ல ஊத்திட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா, நைட்டு ஃபுல்லா நம்ம புளிக்க வச்சிரலாம். இது வந்து நேச்சுரலா வந்து புளிக்கிறதுனால, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கூட. நல்ல பாக்டீரியாஸ்னால அது புளிக்கும். ஸோ இத வந்து டைரக்ட்டா நம்ம இட்லிய ஊத்தப் போறோம். நம்ம கொஞ்சம் மட்டும் நல்லெண்ணெய் தடவிட்டு நம்ம இட்லி ஊத்திக்கலாம். இல்ல அப்டின்னா, நீங்க பெரிய இட்லி பாத்திரமா இருந்ததுன்னா, காட்டன் கிளாத்ல வச்சு கூட நீங்க இட்லி ஊத்தலாம். இல்ல வாழை இலையில வந்து இட்லி ஊத்தலாம். டம்ளர், கப் எது வேணாலும் நீங்க வச்சு இட்லிய வந்து ஊத்திக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் வெந்ததுனா போதும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுருங்க. ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். அதே சமயம் மார்னிங் இட்லி செஞ்சா நைட் வரைக்குமே உங்களுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும். அதுல இட்லி உப்புமா கூட நீங்க பண்ணிக்கலாம். 2வது மினி ஊத்தப்பம். மினி ஊத்தப்பம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா குடுத்து விடலாம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட முடியாத குழந்தைகளுக்கு 10:00 சாப்பிடுறதுக்கு இது மாரி நீங்க ஊத்தி குடுத்துட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. அதே சமயம் நம்ம பனிவரகு, மில்லட் எல்லாமே அவங்களுக்கு வந்து கண்டிப்பா குடுத்தே ஆகணும். ஸோ மூடி ஒரு 2 நிமிஷம் திருப்பி போட்டு, நம்ம அப்படியே எடுத்து அது மேல இட்லி பொடி தூவ போறோம். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இட்லி பொடியோட ஃப்ளேவர் எல்லாமே இதுல அந்த சூடா இருக்கும்போதே இறங்கிடும். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல சூடான நெய்யோ, இல்ல அப்படின்னா நல்லெண்ணெயோ விட்டு கொஞ்சம் பெரட்டும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஆயில் தேவைப்படும். வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட நீங்க ஆயிலே இல்லாம கூட பண்ணலாம். 1 டீஸ்பூன் ஆயில் மட்டும் போட்டு கூட நீங்க பண்ணலாம். ஸோ இதே மெத்தட்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மினி இட்லி கூட ஊத்தி குடுக்கலாம். மினி இட்லி, சாம்பார் இட்லி, தயிர் இட்லி, சட்னி இட்லி இப்படி நெறைய விதமான இட்லி வந்து நம்ம பண்ணி குடுக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது இந்த பனிவிறகோட டேஸ்ட் எல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து தெரியாது. இன்கேஸ் மினி ஊத்தப்பம் ஆறிடுச்சு அப்படின்னா, நீங்க இத தாளிச்சு குடுக்கலாம். கொஞ்சம் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டுட்டு, இட்லி பொடி போட்டு, அதுக்கப்புறம் இத வந்து மினி ஊத்தப்பத்த போட்டு, ஒரே 1 நிமிஷம் மட்டும் லைட்டா வதக்குனீங்க அப்படின்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். ஸோ குழந்தைகள் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது, இந்த மினி ஊத்தப்பத்த நீங்க வந்து ஃப்ரை பண்ணி கூட குடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இது ரெடி ஆயிட்டு இருக்கிற டைம்ல நமக்கு இட்லியுமே வந்து பெர்ஃபெக்ட்டா வெந்து வந்துடுச்சு. 1 நிமிஷம் விட்டுட்டு, கொஞ்சம் ஆ ஸ்பூன்ல தண்ணீய வந்து டிப் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்க அப்டின்னா, ரொம்ப ஈஸியா அந்த இட்லியும் வந்துரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், எந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இதனோட இட்லி பொடி, அதாவது சட்னி பொடி ரெசிபி வந்து நான் போட்டிருக்கேன். நீங்க அதையுமே செக் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊத்தியோ, இல்ல அப்டின்னா நெய், தேங்காய் எண்ணெய் எது ஊத்தி வேணாலும் உங்களுக்கு சாப்பிடலாம். ஆனா நம்ம இட்லி பொடியெல்லாம் வச்சுக்கும்போது, கடலெண்ணெய் அந்த மாரி எண்ணெய் வந்து நம்ம ஆலிவ் ஆயில் அது மாரிலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நல்லா சூடான இட்லிய அந்த பொடியில தொட்டு சாப்பிடும்போது அவ்ளோ இதமா இருக்கும். அதே சமயம் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். வெயிட் லாஸ் அப்படின்னு போம்போது, நீங்க தயிர வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இட்லி பொடியோட. அந்த ஆயிலுக்கு பதிலா அப்படி பண்ணி பாருங்க. ஸோ உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நான் ஒரு சட்னி சொன்ன மாரி, சட்னி வந்து எப்படி பண்றதுன்னு காட்டப் போறேன். அதுக்கப்புறம் நல்ல மொறு மொறுன்னு ஒரு தோசை பண்ண போறோம். இதுக்கு வந்து முதல்ல தேங்காய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, புளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை கூட நீங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பொட்டுக்கடலையும், உப்பு போட்டுட்டு, ஓரளவுக்கு நல்லா கரகரப்பாவோ, ஃபைனாவோ நீங்க அரைச்சு எடுத்துக்கங்க.
யூசுவலாக வந்து பச்சை பூண்டெல்லாம் வந்து நம்ம இப்போ சாப்பிட்றது கிடையாது. சட்னியில் வந்து போட்டு சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால பூண்டெல்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது கூட. இது வந்து தேங்காய் எல்லாமேயும் நீங்கள் அரைக்கலாம். ஸோ இப்போ தோசைக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தோசைக்கல்லை ரெடி பண்ணிட்டு மாவுக்கு வந்து மீதி இருக்கிற மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த தோசை மாவு பத்துக்கு நீங்கள் கரைச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருந்துச்சுன்னா மாவு நம்ம பணியாரம் எல்லாம் ஊற்றலாம். பணியாரம், தோசை, ஊத்தப்பம் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். பெரிய கல் இருந்ததுன்னா நீங்கள் பேப்பர் ரோஸ்ட் மாதிரி பெருசாக கூட ஊற்றலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும்தான் தேவைப்படும். 2 பக்கம் ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ரெசிபிஸ் பக்கமாக போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். 8000 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.